ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறுகீரை வந்து கடையிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ எல்லாருக்குமே கீரை செய்ய தெரியும். இது வந்து தெரியாத பிள்ளைங்களுக்காக தான் நான் போடுறேன். ஏன்னா இந்த சின்ன விஷயம் பிள்ளைங்க செஞ்சால் சத்தான இது சாப்பிட்லாம்ல பிள்ளைங்க. அதுக்காக தான் ஒரு சாதத்தில் கூட வடித்து அந்த பிள்ளைங்க கீரை சாப்பிட்றலாம். எவ்வளோ பிள்ளைங்களுக்கு கீரை செய்ய தெரியாமல் இருக்காங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு கீரை, ஃப்ரெஷ்ஷான கீரை நேற்று வாங்கிட்டு வந்தேன் நான் தோட்டத்துலேருந்து. அந்த கீரை அதில் எனக்கு வந்து ஒரு முக்கால் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே கடையில் வாங்கினா ஒரு கட்டு கீரை இது இந்த அளவு. அதனால் ஒரு கட்டு கீரைக்கு அளவு தான் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு கட்டு கீரை, ஒரே தக்காளி, பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நல்லது அது. அதனால் பெங்களூர் தக்காளி ஒன்று, அப்புறம் பைத்தம்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் கழுவி போட்டுக்கணும் குக்கரில். அப்புறம் தண்ணி 1/4 டம்ளர் கீரை வேக வைக்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, காஞ்ச மிளகா 1. நீங்கள் எல்லாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகானா 2 போடுங்க. நான் காஞ்ச மிளகா 1 எங்கள் வீட்டில் காரம் சேர்க்க மாட்டோன்ட்டு. பூண்டு 2 பல், அவ்வளோதான். இதுக்கு எல்லாம் அரிஞ்சு வேக வைக்கணும். உங்களுக்கு குக்கருக்கு 1 விசிலோ 2 விசிலோ. நான் 1 விசில் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சா இன்னொரு விசில் வந்துடும், ஆஃப் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்னா கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் ஹெல்த்தியானது இருக்குது. அதனால் சரி, இப்போ தெரிஞ்சவங்க எவ்வளோ பேருக்கு தெரியும். தெரியாத பிள்ளைங்க 1 2 கற்றுக்கிட்டோமே நம்ம வாங்கினது. ஏன்னா நம்மளும் இயற்கையாக எல்லாமே நான் பெரும்பாலும் எங்கேருந்து எதாவது பார்த்தாலும் தோட்டத்தில் இருந்தால் உடனே நிறுத்தி அந்த பொருளை வாங்கிடுவேன். ப்ளீஸ் நிறுத்துங்கப்பான்னு உடனே நிறுத்திடுவாங்க அவங்களும். அதனால் இப்போ நான் செஞ்சுட்டு உங்களுக்கு இதை காட்டுறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் போட்டாச்சு. மொத்தத்தையும் குக்கரில் போட்டாச்சு. இனிமேல் கீரையும் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு அதை அப்படியே விசிலில் வேக வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. இதை கடைஞ்சிட்டேன். இனிமேல் தாளிச்சிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றிடலாமா? கொஞ்சம் தான் ஊற்றுவேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய எண்ணெய் சேர்க்க மாட்டேன் நான். ஓகேவா? இப்போ இந்த கடுகு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், உளுந்து, சீரகம் எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு கிண்டிட வேண்டியதான். இந்த பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வந்தோடனே நம்ம கீரையில் ஊற்றிட்டு வச்சுருவேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப கீரையில் போட்டு கடைஞ்சிடுங்க. கடையும் போது 10 நிமிஷம் ஹெல்த்தியான சாப்பாடு. எத்தனை பிள்ளைங்க இதை செய்கிறாங்க பாருங்கள், பார்த்துட்டு. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கீரையே செய்ய தெரியாது. சின்ன குழந்தைங்க கூட கீரை டெய்லி கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் பண்ணும் குழந்தைங்க. இந்த கலர் மாறிடுச்சா? இனிமேல் கீரையில் ஊற்றிட வேண்டியதான். இப்படின்னா கீரை என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு ஒரு கிண்டிட வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், செமையாக இருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கீரை ரெடி. ஓகே, பாய்.